திரு கோட்டீஸ்வரன், அப்போ திரு அண்ணாமலை திரு தினகரன் சந்திக்கிறதன் மூலமா அதிமுக பாஜக கூட்டணி பலப்பட போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ அப்படி முடிவுக்கு வந்துடலாமா? நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முடிவுக்கு வரலாம் இல்லை, அதுதான் முடிவு. கிட்டத்தட்ட வடசென்னை வெற்றிமாறன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் ராஜன், குணா, அன்பு, தம்பி அண்ணா இந்த மாதிரி கேரக்டர்லாம் வரும். என்ன உட்காந்து பேசுவாங்கன்னா யார் போட்டு தள்ளுறது, யாரை தூக்கி உள்ளே வைக்கிறது, யாரை வெளில எடுக்கிறது, இதுதான் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க அந்த படம் பூரா. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஐயா டிடிவி, அண்ணாமலை, நயினார், இபிஎஸ் அவங்களுக்குள்ளே இந்த பிரச்சனை தான் ஓடிட்டுருக்கு. இப்போ நம்ம போய் மைக்கை போட்டு ஐயா அண்ணாமலை கிட்ட கேட்டால் என்னென்னா, அண்ணா அமித்ஷா சொல்லிட்டாருங்கண்ணா எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர்னா அவர் அரியணையில் உட்கார வைக்கிறது தான் நான் இப்போ பேசிகிட்டு இருந்தோம். எவ்வளோ நேரங்க பேசிகிட்டு இருந்தீங்க? 1.5 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும்னா பொங்கல் அப்போ சந்திப்பேனா அப்படின்வாரு. ஆனால் மறைமுகமாக சமீபத்தில் ஒரு கசியப்பட்ட செய்தி ஒன்று, ரஜினிகாந்த் அவர்களை போய் ஒரு தனியாக சந்தித்தார் அப்படின்றது. அந்த ஒரு செய்தி வந்து காட்சி ஊடகத்தில் பெருசாவோ இல்லை பத்திரிகையிலே பெருசாக வரல. ஆனால் ஏன் இப்படி ஒரு செய்தி வருது? இது ரூமராக கூட இருக்கலாம், இது வந்து செவி வழி செய்தி, அது உண்மைத்தன்மை இல்லாமல் இருக்கலாம். ஏன் வருது? இவர் கட்சி தொடங்க போகிறார், இவருக்கு பிரச்சனை இருக்குது. சந்தோஷ்ஜி இவரை போய் வீட்டில் பார்க்குறாரு, ஆனால் இவர் செயற்குழு மீட்டிங்க்கோ இல்லை கட்சி செயல் வீரர்கள் கூட்டத்துக்கோ போகிறது கிடையாது. இவர் பேர் போஸ்டரில் பாதி நேரத்தில் இருக்குது, பாதி நேரத்தில் இல்லை. தொடர்ந்து சர்ச்சை வலையில் ஏன் அண்ணாமலை இருக்கிறார் அப்படின்னா அவர் சர்ச்சைக்குரிய நபர். இன்னொன்று, தூக்கத்தில் கூட டிடிவி தினகரன் அவர்களும் ஐயா திரு அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வரா மாதிரி ஒரு கனவு கண்டாங்கன்னா கூட தூக்கத்தில் இருந்து எழுந்துப்பாங்க. அவங்களோட மனநிலை இன்னைக்கு அப்படி தான் இருக்குது. இப்போ எனக்கு முன்னாடி பிரியன் சாரும் பேசினார், ரவீந்திரன் துரைசாமி சாரும் அதே கருத்து தான் சொல்கிறாங்க. அந்த கருத்தில் இருந்து நான் அதை வந்து இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தி பேசுகிறேன். என்ன காரணம்னா அவரோட மனநிலை என்பது இப்போ டிடிவி தினகரன் அவர்களுக்கு என்ன ஷார்ட் டேர்மில் வெளியில் சொல்கிறது வந்து இபிஎஸ் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை, ஆனால் லாங் டேர்மில் என்ன ஆசைன்னா அதிமுகவுக்கு திருப்பி கைப்பற்றணும், பழைய செல்வாக்கு அடையணும். இது அவருக்கு. அண்ணாமலை அவர்களுக்கு நோக்கம் என்ன? எனக்கு வந்து மாநில தலைவர் பதவி போயிடுச்சு, மத்திய அமைச்சர் தரனாங்க, அதுவும் தரல, வேற எதனா முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா அதுவும் இல்லை, பத்தாவதுக்கு இப்போ வேற சில பிரச்சனைகள்லாம் வருது. அப்போ எனக்கும் இந்த நிலைமைக்கு காரணம் இபிஎஸ். அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு காமன் த்ரெட்டாக இவங்க எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் வெளியில் பேசும்போது என்ன சொல்கிறாங்க, என்டிஏ, அமித்ஷா. அது எதுக்குன்னா ஒருவேளை நாளைக்கு ஓவர் போர்டு பே பண்ணிட்டு நாளைக்கு இன்னைக்கு இப்போ நயினார் போறாரு அமித்ஷா அவர்களை பார்க்கறது, இதே ஒரு நட்டாவை சந்திச்சிட்டதாக செய்தி வருது. அதான் கண்டிப்பா அவர் வந்து இப்போ என்னன்னா நயினாருக்கு என்ன பிரச்சனைனா ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண ஸ்ட்ராங்கா தெரியாது அவருக்கு. அவர் வந்து இன்னும் மெல்லினத்திலேயே ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவங்க ஹார்ட் கோர் பாலிடிக்ஸ் பண்றாங்க. அண்ணாமலை அவர்கள் இந்த அளவுக்கு பேசு பொருள் ஆவறது, நயினார் அவர்கள் சரியாக கட்சியை கையால் ஆவதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் இருக்கிறேன் கட்சி தலைவர், நீ எதுக்கு போய் பேசிக்கிட்டு இருக்கிற, நீ யாரு? இப்போ பிரியன் சார் கேட்டார்ல, நீ யாருப்பா, நீ இந்த கூட்டணி விஷயத்துலலாம் தலையிடுறதுக்கோ இல்லை முதல்வர் வேட்பாளர் சொல்றதுக்கு நீ யாருன்னு நயினார் நாளைக்கு காலில் கேட்டுட்டு பத்திரிகையாளர் கூப்பிட்டு இது பாருங்க. இல்லை திரு நயினார் கேட்கணுமா திரு அமித்ஷா கேட்கணுமா? நயினார் கேட்கணும். அமித்ஷாக்கு நிறைய வேலை இருக்குங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டாக பார்க்கணும். பீகார் என்ன ஆகுன்னு தெரியல, அவர் அதை பார்ப்பாரா இல்லை உட்காந்து இங்கே வந்து சின்ன சின்ன வண்டிக்கெல்லாம் பஞ்சர் ஓட்டிக்கிட்டு இருப்பாரா? அப்போ அவரு பிரச்சனை என்னன்னா நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக அறிவிச்சாச்சு. ஒரு மாநில தலைவராக ஒருத்தரை போட்டுட்டதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு கருத்து சொன்னாங்கன்னா, செங்கோட்டையன் ஒரு கருத்து சொன்னார், எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார், நீக்கினார். கூப்பிட்டுனது பார்ப்பா, அமித்ஷா அவர்கள் வந்து டிடிவியை கூப்பிட்டு கொண்டு அப்பாயின்மெண்ட் இருந்தால் அவர் போய் பார்த்துக்கிட்டோம். நீ போயிட்டு இந்த சமரசம் செய்கிறேன், நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது தெரியும். வெளியில் சொல்கிறது ஒன்று, ஆனால் உள்ளே நடக்கிறது வேற அப்படின்றது நயினாருக்கும் புரியும். நயினார் அவர்கள் இன்னும் அதை ஸ்ட்ராங்காக இறங்கி இன்னும் வந்து எதுக்கு பிரச்சனை எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சாஃப்டா போறாரு. இதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். இல்ல பாஜகவுடைய தேசிய தலைமைக்கு எந்த விதமான தகவலும் சொல்லாம தான் திரு அண்ணாமலை செயல்படுறாரா? அப்படி இல்லைங்க, அவங்களால வந்து இன்னைக்கு சூழ்நிலையில வந்து பாஜகவால எடுத்தவங்க முடிவெடுக்க முடியாது. ஏன்னா 3 வருஷமா அவங்க தான் பாராட்டி சீராட்டி பால் ஊட்டி வளர்த்து விட்டுருக்காங்க. மாநில தலைவர் இவர் தான் அடுத்த முதலமைச்சர், இவர் தான் அடுத்த பிரதமர், இவர் தான் வருங்கால ஜனாதிபதினா இவ்வளோ பில்டப் கொடுத்துட்டு 18% கட்சி வளர்ந்துட்டுன்னு சொல்லிட்டு திடீர்னு கட்சி விட்டு நீக்கிறதோ இல்லை வேற பிரச்சனையோ வராது. அவங்களுக்கும் ஒரு சில கசியப்பட்ட செய்தி என்னன்னா, இவர் தனி கட்சி தொடங்குற அந்த மோகத்தில் இருக்காரு, இல்லை இவர் மாற்று அணி ஒன்று உருவாக்கிடுவாரு அப்படின்ற மாதிரி செவி வழி செய்தி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் என்னன்னா திமுகவை பலப்படுத்துறதுக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன யார் வேணா வந்துக்கிட்டோம், திமுக திருப்பி ஜெயிக்கிட்டோம், ஆனால் எடப்பாடி பழனிசாமி வரக்கூடாது அப்படின்ற அந்த புள்ளியில் இவங்க அதாவது பேசுறது ஒன்னா இருக்கு, செயல் திட்டம் வேறையா இருக்கு. எதிரிக்கான கோல் போஸ்ட்டை மாத்திட்டாங்க ரெண்டு பேரும். மாத்தலங்க, இது சூழ்ச்சி. நீங்க கோல் போஸ்ட் மாத்துறதுன்றது வேற, தெரிஞ்சு தெரியாம பண்றது. இது வந்து என்டிஏ கூட்டணியை பலப்படுத்துறோம் சொல்லிட்டு பலவீனப்படுத்துறத மறைமுகமா இன்னைக்கு இந்த நேரத்தில் என்ன வரும், பொதுவா ஊடகங்கள்ல விவாத செய்தி ஊழல் வரும், இல்லை மக்கள் சந்தோஷமா இருக்காங்க, மக்கள் அதிருப்தி. உதாரணத்துக்கு சொன்னால் கலைஞர் காப்பீட்டு அந்த மகளிர் திட்டம்
1000 ரூபா வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுலாம் ஒரு பெரிய திட்டம். அந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் பேசுறதுக்கோ கொள்றதுக்குமே இவங்க டைம் கொடுக்கறதில்ல. பொழுதுக்கும் திருப்பி அதிமுக, அண்ணாமலை, பிஜேபி, அமித்ஷா இப்படியே தான் போயிட்டு இருக்கு. அப்போ அவங்க என்னன்னா நரேட்டிவை செட் பண்றாங்க. நரேட்டிவை செட் பண்ணி அதிமுக வலுவிழந்திருந்து எங்களை சேர்த்தா வலுவாயிடுவீங்க, எங்களை சேர்த்தலன்னா நீங்க தோத்து போயிடுவீங்க அப்படின்றத அவங்க தானே பலமா இருக்காங்க. திரு அண்ணாமலையும் திரு தினகரனும் நரேட்டிவை செட் பண்றாங்க, அவங்கள சுற்றியே பேசுபொருளா இருக்கிற மாதிரி பண்றாங்க. அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமியை விட அவங்க 2 பேரும் வலுவா இருக்கிற மாதிரி தானே அர்த்தம். கரெக்ட். ஊடகத்துல அப்படி காட்டிக்கலாம். வாக்கு சதவீதம் என்ன? 2.5 லட்சம் ஓட்டுல டிடிவி தினகரன் அவர்கள் தோத்தாரு. யார்கிட்ட? தன்னுடைய ஜூனியர் கிட்ட, தங்க தமிழ்ச்செல்வன் கிட்ட. இதுதான் பலமா? ஜெயிக்க முடியுமா, ஆட்சியை கைப்பற்ற முடியுமா திரு அண்ணாமலையாலையும் திரு தினகரனாலையும் அப்படின்னா இல்ல. அது பாக்குற எல்லோருக்கும் புரியும், அரசியல் தெரிஞ்ச எல்லோரும் நம்பக்கூடிய ஃபேக்ட் தான் அது. ஆமா. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமியை ஜெயிக்க விடாம இந்த 2 பேரால பண்ண முடியுமா அப்படின்னா இது எப்படி உண்மையோ அது மாதிரி இதுவும் உண்மைதான். ஏன்னா இதுக்கும் ஃபேக்ட் இருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தல் கரெக்ட் சார். தினகரன் தனிச்சிருந்தே எடப்பாடி பழனிசாமிக்கு பாதிப்பை உண்டு பண்ணார்னா திரு அண்ணாமலையும் திரு தினகரனும் சேர்ந்து இருந்தா பாதிப்பின் அளவை கூட்ட முடியுமா, முடியாதா? கண்டிப்பா கூட்ட முடியுங்க. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு கணக்கு போடுவார்ல. போயிட்டு அமித்ஷா கிட்ட சொல்லி இதுக்கு மேல விட்டா இது வேலை ஆகாது, நீங்க உங்க ஆளுங்கிட்டே கேளுங்க. கூட்டத்தில் கருநாகராஜன் அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் பேரை சொல்லி வரவே இல்லை. அந்த கூட்டத்தில் வராத தலைவர் பேரை நன்றி அவர்களேன்னும் போது அங்கே ஒரு சிலர் சொல்கிறாங்க கூட்டத்துக்கே வரல, செயல் வீரர் கூட்டம், அவர் பேர் என்ன சொல்லுங்க. ஏதோ அமித்ஷா அவர்களோட ஒண்டி தான் இன்னைக்கு கசப்புன்னு கிடையாது. உள்ள கட்சிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு என்னன்னா நயினார் பின்னாடி போகிறதா இல்லை அண்ணாமலை பேச்சு கேட்குறதான்னு அங்கேயே பிளவு வருது. ஆல்ரெடி சிறிய கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்கிற கட்சி. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. சென்னையில் வந்து முன்னாள் துணை மேயர் கராத்தே தியாகராஜன் இருந்தார். அவர்கிட்ட போய் நீங்கள் பைக்கை போடுங்க, என்னன்னு கேளுங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பிரச்சனை, முதலமைச்சர்கிட்ட இந்த பிரச்சனை, உதயநிதி கிட்ட இந்த பிரச்சனைன்னு சொல்லி பேசுவார். உட்கட்சி பிரச்சனைன்றதை தாண்டி திமுக எதிர்ப்பு என்பது முழு நேர நோக்கமாக இருக்கும். இதே நீங்கள் இப்போ சமீபமாக ஐயா டிடிவி தினகரனோ இல்லை வந்து அண்ணாமலை அவர்களோ திமுக மீதோ இல்லை அரசாங்கத்தின் மீது பெரிய விமர்சனம், பெரிய ஊழல், பெரிய குற்றச்சாட்டு என்ன வச்சாங்க? பொழுதுக்கும் திருப்பி என்ன சொல்றாங்கன்னா அதிமுக பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட நோக்கம் என்பது அதிமுக வீழ்த்தணும். இன்னொன்று, இந்த 1.5 மணி நேரத்தில் மக்களை பத்தி, ஏன்னா சஸ்பென்ஸ் பத்தி பேசினார் சார், கரெக்டா சொன்னாரு. ஏன் அந்த சஸ்பென்ஸ் வைக்கிறாங்கன்னா மக்கள் பிரச்சனை எதுவுமே பேசல. மக்கள் பிரச்சனை எதனா பேசியிருந்தா கண்டிப்பா வெளியில வந்து சொல்லிப்பாங்க. உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா போய் பார்த்தாரு. போய் பார்த்துட்டு என்ன சொன்னார்னா பாரத ரத்னா கேட்டேன் நான் முத்துராமலிங்க தேவர் ஐயாக்குன்னாரு. அது வந்து நமக்கு கொடுக்குற தீனி. ஆனா உள்ள கண்டிப்பா அரசியல் பேசியிருப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து தொகுதி பிரச்சனையை பார்க்க போனேன். இவங்க 2 பேருக்கும் தொகுதி கிடையாது. அதனால மக்கள் அரசியல் எதுவுமே பேசாம முழுக்க இபிஎஸ் அவர்களை எப்படி காயப்படுத்துறது, இல்ல எப்படி அவரை வந்து ஓடுறவரை தட்டி விடுறது. இவங்களால ஓடி ஜெயிக்க முடியாது, ஆனா ஓடுறவரை தோக்க வைக்க முடியும் இல்லையா? நீங்க சொன்ன அந்த பார்வை. ஒரு விஷயத்தை உருவாக்குறதோ ஜெயிக்கிறது தான் கஷ்டம். வெற்றி பெறவங்கள தோக்க வெடிக்கிறதோ இல்ல ஒரு விஷயத்தை உடைக்கிறதோ அல்ல இது காலி சுலபம். யாருக்கு தேவை? இபிஎஸ்க்கு தானே இப்ப திரு அண்ணாமலையும் திரு டிடிவி தினகரனும் தேவையா இருக்கு. முதலமைச்சர் ஆகணும்னா தேவைன்னு அவர் நினைக்கணும். ஆனா அவர் என்ன நினைக்கிறார், நான் முதலமைச்சர் ஆகலாம், உங்களுக்கு இனிமேல் உள்ள என்ட்ரன்ஸே கிடையாது, நான் பொதுச் செயலாளர் கூட இருந்துட்டு போறேன்ப்பா, நான் கட்சி நடத்திட்டு போறேன், கட்சி என்கிட்டே கூட இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். இல்ல டிசம்பருக்கு மேல இவங்க எல்லாம் நினைக்கிறாங்கல்ல தை பிறந்தா வழி பிறக்கணும், அது மாதிரி அவருக்கு யாருன்னா வழி பிறக்குன்னு சொல்லிட்டு கூட்டணி வருவாங்க. இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி, அதிமுக நாங்க 3 பேரை நாங்க பாத்துக்கிறோம், இந்த தேர்தலில் எங்களால வெற்றி பெற முடியும் அவங்க நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இவங்களுக்கு வேலை கிடையாது. அந்த இடவரலும் போகாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா